கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. நியாயாதிபதிகள் 3:27. அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கவனிக்கும்போது பல உண்மைகள் இதிலிருந்து வெளிப்படுகிறது. அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து என்று பார்க்கிறோம். யார் இந்த அவன் என்று பார்க்கும்போது அதே நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது மிக தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவளுக்கு பென்யமின் கோத்திரத்தான கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாயிருந்தான் என்பதாக. ஏகூத் என்பவன் 2ஆம் நியாயாதிபதி. முதல் நியாயாதிபதி ஒத்தினியேல், 2ஆம் நியாயாதிபதி ஏகூத். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாதவைகளை செய்தபடியினால் மோவாபியின் கையில் அவர்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இதன் நிமித்தம் இஸ்ரவேல் மிகுதியாய் நெருக்கப்பட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதனால் ஏகூத் என்பவனை தேவன் எழும்ப பண்ணினார் என்று பார்க்கிறோம். அவன் மூலம் மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களை ரட்சிக்கும் போது நடைபெற்ற யுத்தத்தில் ஏகூத் என்பவன் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக நடந்து போய் காரியங்களை நடத்தினான். யுத்தத்தில் வெற்றியும் பெற்றான். இதைத்தான் அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து என்று 3:27 வாசிக்கிறோம். இது ஒருபுறம் இருக்க, இது தலைவர்களுக்கான ஒரு செய்தியாகும். குடும்பத் தலைவராக, தலைவியாக அல்லது தொழிலில் தலைவராய் இருப்பவர்கள், ஊழியத்திலும் தலைவராய் இருப்பவர்கள் போன்றோர் அறிந்திருக்க வேண்டிய ஒரு மறைபொருள் அடங்கிய ஒரு செய்தியாக காணப்படுகிறது. இன்றைய நாட்களில் தலைவராயிருக்க அநேகருக்கு விருப்பம் உண்டு. ஆனால் யுத்தத்தில் ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போக அவர்களுக்கு விருப்பமில்லை. எந்தவித யுத்தத்தையும் செய்யக்கூடாது. அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் யுத்தம் பண்ணி வெற்றியை தலைவரிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அவர்கள் கொண்டு வந்த வெற்றியில் தலைவர்கள் களி கூர்ந்து அதனுடன் எல்லா கணத்தையும் தங்களுக்கென எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றே விருப்பப்படுகிறார்கள். ஆவிக்குரிய காரியங்கள் ஆனாலும் தலைவர்கள்தான் ஜனங்களுக்கு முன்மாதிரியாக நிற்க வேண்டும். ஜபம், வேத வாசிப்பு, தியானம், உபவாசம் போன்றவைகளில் ஜனங்களுக்கு முன்பாக, அதாவது ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தலைவர் விரும்புகிறார்களோ அதையே அவர்கள் செய்ய வேண்டும். இதைத்தான் பார்க்கிறோம். மத்தேயு பகுதியில் மிக அருமையாக சொல்லப்படுகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது. அது மாத்திரமல்லாதபடிக்கு இவ்விதமாக செய்வதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதோடு நின்று விடாமல் யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அவர் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். அவர் அவ்விதமாகத்தான் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் இப்படி செய்கிறவர்களே உண்மையான தலைவர்கள். குடும்பமானாலும் அல்லது குடும்பத்தின் தலைவரானாலும் தலைவியே எல்லாவற்றிலும் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம் இப்படி இருப்பதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் முன்மாதிரியை காண்பித்திருக்கிறார். நம் மூலம் தேவ சித்தம் நிறைவேறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே பிழை
பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி கொடுப்பார். எனவே அவருக்கு முன்பாக நடந்து என்று சொன்ன வண்ணமாக முன்மாதிரியை கடைப்பிடித்து நாம் நடக்கும்போது மற்றவர்களுக்கும் நமக்கும் எல்லோருக்கும் ஆசீர்வாதம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.